சில சாதாரண வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய காதல் கதைய நாம இப்ப பார்க்க போறோம். கேக்குறதுக்கே இது என்னமோ அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல, வெறும் சத்தம்தான். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே இருக்குன்னா வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த புதிரை விடுவிக்க நாம இந்த 4 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணலாம். முதல்ல இந்த வரிகள் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது சும்மா ஏதோ வார்த்தைகள் கிடையாது. இது 70கள்ல வந்த தர்மயுத்தம் படத்துல இருந்து எடுத்தது. இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த பாட்டோட முழு காதலையும் 2 பெரிய சினிமா ஜாம்பவான்கள் தான் திரையில கொண்டு வந்தாங்க. ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, இந்த 2 பேரும் சேர்ந்தாலே அது ஒரு சூப்பரான காதல் கதைதான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த காதல் உணர்வு வெறும் காட்சிக்கு மட்டும் இல்ல, இசை மூலமாவும் ஒருத்தர் உயிர் கொடுத்தாரு. அது வேற யாரும் இல்ல, இளையராஜா தான். அவரோட இசை ஒரு தலைமுறைக்கே காதலோட அர்த்தமா இருந்துச்சு. சரி, இப்ப நாம முதல்ல பார்த்த அந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற சின்னங்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல கங்கனா. அது சும்மா ஒரு வளையல் கிடையாது. அது காதல், கல்யாணத்தோட ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். அதனாலதான் கங்கனா கங்கனான்னு திரும்ப திரும்ப சொல்லி அந்த காதல் சின்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அடுத்து லால், அதாவது சிவப்பு நிறம். இது காதல், ஆசை எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான அடையாளம். லால் லால்னு திரும்ப திரும்ப சொல்றது அந்த கட்டுக்கடங்காத காதல் உணர்வை நமக்கு காட்டுது. அப்போ பாருங்க, அந்த நட்சத்திரங்கள், இசை, இந்த சின்னங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காதல் கதையை உருவாக்குது. அப்போ இந்த வரிகள் ஏதோ அர்த்தமில்லாததில்ல, நம்ம கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கம். கலாச்சாரம் எப்படி காதலை வெளிப்படுத்த உதவுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். குழப்பமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்போ ஒரு முழுமையான காதல் கதையா நம்ம கண் முன்னாடி நிக்குது. இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. இப்போதைய பாட்டுல காதலோட சின்னமா நம்ம எதை பாக்குறோம்?